யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் செய்யாத குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிலுவை மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு கல்வனை பிடிக்கிறத போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ராத்திரி பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போனோடனே அன்னா, காய்பா, பிலாத்து, ஏரோது அப்படின்ற எல்லார்கிட்டையும் அவர் விசாரணைக்கு போறாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஒவ்வொரு விசாரணை, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி செய்யக்கூடியவங்க கிட்ட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசாரணைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் வராங்க. கொண்டு போயிட்டு வரும்போது முதல்ல ஆண்டவர் மண்டபத்துக்குள்ளே கூட்டு போனோடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, பின்னாடியே அப்படியே அவங்க கூடியே போயிடுறாரு. கூடியே போயிட்ட பிறகு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு, அங்கே இருக்கிற ஒரு அம்மாலாம் பார்த்துட்டு, இந்த மனுஷன் நசரேயனாகி இயேசு கூட இருந்தவர் தான் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு அந்த மனுஷனை தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சிருவார். ஆல்ரெடி ஆண்டவர் சொன்ன மாதிரி பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னாடி 3 தரம் ஆண்டவரை மறுதளிச்சிருவார். மறுதளிச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் உள்ளேருந்து வெளியே சேவல் கூவினோடனே பேதுருவை பார்ப்பாரு. பேதுருவோ மனம் கசந்து அந்த இடத்துல உடஞ்சி போயிடுவார். ஐயோ, நம்ம ஆண்டவரை மறுதளிச்சிட்டோமேனு சொல்லி. இப்படி ஒவ்வொரு கட்ட விசாரணை. இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனால் என்ன சொல்கிறது, ஒருத்தரை சாவடிக்கணும், ஒரு குற்றம் சுமத்தணும்னு சொன்னால் என்ன குற்றம் சொல்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதனால இல்லாத எல்லா குற்றச்சாட்டுகளும் சொல்கிறாங்க. இவத்தனை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார், ஆலயத்தை இடிச்சுட்டு 3 நாளில் கட்டுவேன்னு சொன்னார், அது எதுன்னு சொல்லி ஆண்டவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போது இந்த பிலாத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்துவ கடைசியாக கொண்டு வராங்க. இந்த பிலாத்து தான் இப்போ தீர்ப்பு சொல்கிறோம், இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா வேண்டாமான்னு. அப்போது அந்த பிலாத்துவோட மனைவி, அவங்களோட மனைவி ஒரு சொப்பனை கண்டு இருப்பாங்க. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு வேலையாள்கிட்ட சொல்லி பிலாத்துக்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி இந்த மனுஷன் மேலே குற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இந்த இரத்தப்பழிக்கு நீங்கள் ஆளாவாதீங்க அப்படின்னு சொல்லி. பிலாத்துவும் விசாரணைலாம் செஞ்சோடனே இவங்க இவர் மேலே பழி சுமத்த பார்க்குறாரு அப்படின்ட்டு அவருக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அவங்களோட முறைமைப்படி அது பண்டிகை நேரம். அந்த பண்டிகை காலத்தில் மக்கள் யாரை கேட்குறாங்களோ அதில் சிறைப்பட்டு இருக்கிற காவலில் இருக்கிற ஒருத்தரை அவங்க விடுதலையாக்கலாம். பிலாத்து அப்போ கேட்குறாரு, ஆல்ரெடி பரபாஸ் அப்படின்ற ஒரு கல்வன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து, பரபாசை விடுதலை செய்யணுமா இயேசுவை விடுதலை செய்யணுமா அப்படின்னு. பரபாசை விடுதலை செய்யணுன்ட்டு மக்கள் எல்லாரும் கூக்குரலிடுவாங்க. அப்போ இயேசுவை சிலுவையில் அறையும்னு அங்கே இருந்த மக்கள் சொன்னாங்க. இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும் வரட்டும்னு சொல்லி ஆண்டவரை அந்த இடத்துல அவங்க சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்த பிலாத்து அங்கேயே தன் கைகளை கழுவார். அதான் சொல்லுவாங்க, என்ன பிலாத்து மாதிரி கை கழுவிடுறியே அப்படின்னு சொல்லி. எனக்கும் இந்த மனுஷனுடைய இந்த இரத்தப்பழிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கையை கழுவி ஆண்டவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பாரு. இதற்கடுத்து என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வாரத்தில் நாம சிந்திக்கலாம். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வாராயோ, பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நாதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா.